Shanmugam IAS Academy UPSC சேனலை பார்க்கும் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஜனவரி 20th உடைய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தம்ஸ் பட்டன் கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபையும் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க போடுற எல்லா வீடியோஸுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். முதலாவதாக நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னா, டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ரீசெண்டாக அவங்களுடைய 14th ஃபவுண்டேஷன் டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய பேக்ரவுண்டில் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார்னா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில்டான ஒரு அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரைட் அப்படின்னா என்னென்னா கூட்ஸ். இப்போ கூட்ஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கான பிரத்யேகமான தனி ரயில்வே லைன்ஸை தான் வந்துட்டு டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரயில்வே லைன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது கூட்ஸ் ட்ரெயின்ஸ் மட்டும்தான் போகுமே தவிர எந்த ஒரு பேசஞ்சர்ஸ் ட்ரெயினுமே வந்துட்டு போகாது. ஸோ இந்த ப்ராஜெக்டை தான் நம்ம வந்துட்டு டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் அப்படின்னு சொல்கிறோம். இது முதல் முறையாக நம்மளுடைய நாட்டில் எப்போ ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா ஏப்ரல் 2005 இதை வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக பேசஞ்சர் ரயில்வே லைன்ஸ் இல்லாமல் இந்த கூட்ஸுக்கான தனியாக ஒரு ரயில்வே லைன் அமைக்கணும் அப்படின்னா, ஸோ நிறைய க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு வரது முக்கியமான ரீசன். அதாவது கூட்ஸ் வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அதில் வந்துட்டு அதிகமான க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷன் இருக்கும். அதே சமயம் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவிலேருந்து இன்னொரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தோம் அப்படின்னா நிறைய டைம் டிலேஸ்லாம் ஆகும். ஸோ இந்த சாதாரணமான தனியாக இதுக்கான ரயில்வே இல்லாமல் பேசஞ்சர் அந்த ரயில்வே லைன்லேயே போனோம் அப்படின்னா ஸோ ரொம்ப டைம் லேக் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 60 km/h தான் வந்துட்டு நம்மளால் போக முடியும். ஆனால் இதுவே வந்துட்டு இந்த கூட்ஸுக்கான தனியாக ஒரு ரயில்வே லைன்ஸ் நம்ம செட்டப் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 km/h அந்த ஸ்பீடில் வந்துட்டு இந்த கூட்ஸ் ட்ரெயினால் ட்ராவல் ஆக முடியும். அண்ட் ஆல்சோ க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் அப்படின்றது வந்துட்டு கம்மியாகும். ஸோ முதல் முறையாக இது எதுக்காக ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்மளுடைய கண்ட்ரியில் கோல்டன் குவாட்ரிலேட்டரல் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு போயிட்டு இருந்தது. ஸோ கோல்டன் குவாட்ரிலேட்டரல் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய 4 ஃபேமஸ் இல்லைன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சிட்டிஸை ரயில்வே லைன்ஸ் மூலிமா கனெக்ட் பண்ணுற ப்ராஜெக்ட் பேர் தான் வந்துட்டு இந்த கோல்டன் குவாட்ரிலேட்டரல். ஸோ என்னென்ன மாதிரி சிட்டிஸ் அப்படின்னா டெல்லி, மும்பை, சென்னை, கல்கட்டா இது 4யுமே வந்துட்டு நம்ம ரயில்வே லைன்ஸ் மூலிமா கனெக்ட் பண்ணுற அந்த ப்ராஜெக்ட் தான் கோல்டன் குவாட்ரிலேட்டரல். ஆல்ரெடி நம்மளுடைய கண்ட்ரியில் இந்த கோல்டன் குவாட்ரிலேட்டரல் வந்துட்டு இருந்திருக்கு. இருந்தாலுமே நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்ததுனால கூட்ஸ் வந்துட்டு அதிகமாக இந்த லைன்ஸில் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ இந்த லைன்ஸ் இல்லாமல் பிரத்யேகமாக வேறு ஒரு ரயில்வே லைன் நம்ம கட்டணும் அப்படின்றதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் ப்ராஜெக்ட் அப்படின்றது. ஸோ முதல் முறையாக இதை எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அதாவது ரயில்வே பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணும்போது 2005 ரயில்வே மினிஸ்டர் இந்த மாதிரி நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட் ஹவுஸில் இவர் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா இதே டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் இந்த ப்ராஜெக்டை பற்றி நம்மளுடைய இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியும் ஜப்பானுடைய பிரைம் மினிஸ்டர் 2 பேருமே சேர்ந்து டிஸ்கஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்கஷன்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஜப்பான் நம்மளுடைய இந்தியாவுக்கு இது இந்த ப்ராஜெக்டில் என்ன மாதிரியான ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன்ஸும் பண்ணியிருக்காங்க. அதன்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தட் இஸ் டிக்ளரேஷன் ஆஃப் கோஆப்ரேஷன் இந்தியாவும் ஜப்பான் 2 பேருமே சேர்ந்து வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிக்ளரேஷன் ஆஃப் கோஆப்ரேஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடாரை நம்ம நாட்டில் அமைக்க முடியுமா அப்படின்ற ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஒத்துக்கிட்டாங்க. அண்ட் ஆல்சோ இதுக்கு வந்துட்டு யார் ஃபண்ட் பண்ணுவாங்க, ஸோ எப்படி வந்துட்டு இதுக்கு ஃபண்டிங் ரேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன்ஸும் வந்துட்டு இதில் பண்ணாங்க. ஸோ இதன்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2007 அக்டோபரில் ஸோ இந்த ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி, அதாவது இந்த டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் நம்ம நாட்டில் வந்துட்டு கொண்டு வர முடியுமா, என்னென்ன சாத்தியக்கூறுகள் எல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி அந்த ரிப்போர்ட்டை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டடி வந்துட்டு போயிட்டு இருந்த அந்த டைம் பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் அப்படின்றத அமைக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியான ஒரு ஆர்கனைசேஷன் வேணும். ஸோ இதுக்கு லேண்ட் அக்விசிஷன்லேருந்து அதுக்கப்புறம் வந்துட்டு மணி ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணுறதுலேருந்து இதை ஆப்ரேட் பண்ணுறதுலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுலேருந்து மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்குமே ஒரு தனியாக ஒரு ஆர்கனைசேஷன் வேணும். அந்த ஆர்கனைசேஷனை ஃபஸ்ட்டு நம்ம பில்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிளில் ஆரம்பித்த ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றது. ஸோ அதாவது இந்த டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் வந்துட்டு கட்டமைப்பிலிருந்து கட்டி முடிச்சதுக்கப்புறமா ஆப்ரேஷன் எல்லாமே பார்த்துக்கிறது யார் அப்படின்னா இந்த டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் பார்த்துப்பாங்க. ஸோ இது வந்துட்டு எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 30th அக்டோபர் 2006 வந்துட்டு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு
நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று சொசைட்டிஸ் ஆக்டுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா கம்பெனிஸ் ஆக்டுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. இந்த டிஎஃப்சிசி அப்படின்றது வந்து கம்பெனிஸ் ஆக்ட் ஆஃப் 1956க்கு கீழே ஒரு கம்பெனியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய நாட்டில் இந்த ப்ராஜெக்டை ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா 2 சைமல்டேனியஸாக காரிடார்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. ஸோ என்னென்ன காரிடார்ஸ் அப்படின்னா வெஸ்டர்ன் ஃப்ரைட் காரிடார், அதுக்கப்புறம் வந்து ஈஸ்டர்ன் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார். ஸோ இது ரெண்டுமே நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. ஸோ இது ரெண்டையுமே பார்த்தோம் அப்படின்னா 3 ஃபேஸஸில் சைமல்டேனியஸாக இது ரெண்டுமே வந்துட்டு கட்ட போகிறாங்க. ஸோ இப்போ கட்டி பாதி ஒர்க் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த வெஸ்டர்ன் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடாரில் ஒரு செக்ஷன், அதாவது தத்ரி அந்த செக்ஷனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்தியா ஒரு ட்ரையல் ரன் நடத்தியிருக்காங்க. அதாவது டபுள் ஸ்டேக் ட்ரெயின்ஸுடைய ட்ரையல் ரன் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வீக்ஸ் பேக் வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ டபுள் ஸ்டேக் ட்ரெயின் அப்படின்றது என்ன அப்படின்னா ஸோ கூட்ஸ் ட்ரெயின்லேயே வந்துட்டு ஒரு அடுக்கு ட்ரெயின் இருக்குது, அதே மாதிரி 2 அடுக்கு ட்ரெயின் இருக்குது. இப்போ 2 அடுக்கு ட்ரெயினுடைய ஃபஸ்ட்டு ட்ரையல் ரன் நம்மளுடைய நாட்டில் இந்த டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடாரில் தான் நடந்தது. ஸோ நம்ம நாட்டில் இல்லாமல் மற்ற எந்த கண்ட்ரீஸில் இந்த டபுள் ஸ்டேக் ட்ரெயின்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ யூஎஸ், ஃப்ரான்ஸு, சவுத் ஆஃப்ரிக்கா, கனடா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் வந்துட்டு இந்த டபுள் ஸ்டேக் ட்ரெயின்ஸ் இருக்குது. ஆனால் இந்தியாவில் முதல் முறையாக இப்போ தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த வெஸ்டர்ன் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடாருக்கு ஃபண்டிங் யார் கொடுக்குறாங்க, ஈஸ்டர்ன் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடாருக்கு ஃபண்டிங் யார் கொடுக்குறாங்கன்றது பார்க்கலாம். ஸோ வெஸ்டர்ன் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடாருக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட சாஃப்ட் லோனாக ஒரு 4 பில்லியன் யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா தட் இஸ் ஜப்பான் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் ஏஜென்சி நம்மளுடைய நாட்டுக்கு கொடுக்க போகிறாங்க. இப்போது லோன்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் லோன், சாஃப்ட் லோன் அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. இப்போ சாஃப்ட் லோன் அப்படின்றது என்ன அப்படின்னா அதாவது கடன் வாங்குறதுக்கு ஃபேவரான கண்டிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம சாஃப்ட் லோன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்போ இந்தியா வந்துட்டு கடன் வாங்குறாங்க. இப்போ இந்தியா கடன் வாங்குறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி கண்டிஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் திருப்பி லோன் ரீபே பண்ணுறது, ஸோ நிறைய வருஷம் எடுத்துகிட்டு நீங்கள் திரும்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது, இன்னொன்று இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி இந்தியாவுக்கு ஃபேவராக ஒரு லோன் இருந்துச்சு அப்படின்னா அந்த லோனை வந்துட்டு சாஃப்ட் லோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட $4 பில்லியன் ஜப்பான் வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. அடுத்த ஈஸ்டர்ன் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடாருடைய ஃபண்டிங் ஏஜென்சி யாருன்னு பார்க்கலாம். ஸோ இவங்க யார்கிட்டேருந்து வாங்க போகிறாங்க அப்படின்னா வேர்ல்ட் பேங்க், அதுக்கப்புறம் வந்துட்டு ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் கிட்டேருந்து ஃபண்டிங் வாங்க போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த ஈஸ்டர்ன் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் பற்றி பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் கொண்ட ரயில்வே லைன்ஸ் அப்படின்னா தட் இஸ் 1839 கிலோமீட்டர்ஸ் லென்த் இருக்கக்கூடிய ரயில்வே லைனை இங்கே அமைக்க போகிறாங்க. ஸோ இது எங்கேருந்து ஆரம்பித்து எங்கேருந்து முடிய போகுது அப்படின்னா பஞ்சாபில் இருக்கக்கூடிய லூதியானாவில் ஆரம்பித்து கொல்கட்டாவில் இது வந்துட்டு முடிய போகுது. ஸோ இதனுடைய ஆரம்ப பிளேஸ், அதாவது எந்த இடத்துல இந்த ரயில்வே லைன்ஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தன்குனி அப்படின்ற இடத்துல தான் இது வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். அதாவது வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய தன்குனியில் ஆரம்பித்து பஞ்சாபில் இருக்கக்கூடிய லூதியானாவில் முடிய போகுது. ஸோ இது இடையில வந்துட்டு என்னென்ன ஸ்டேட்ஸ் எல்லாம் இதில் க்ராஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜார்க்கண்ட், பீகார், உத்தரப்பிரதேஷ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹரியானா. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு க்ராஸ் ஆகி போகக்கூடியது. இதை பாஸ் ஆகி போகிற இடத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இண்டஸ்ட்ரியல் ஹார்ட்லேண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த கூட்ஸை ஒரே இடத்துலேருந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவிலேருந்து இன்னொரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு நம்ம ஈஸியாக சீக்கிரமாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக டெவலப் பண்ணது தான் இந்த ஈஸ்டர்ன் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் அப்படின்றது. அடுத்து வந்து வெஸ்டர்ன் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார். ஸோ இதனுடைய டோட்டல் கிலோமீட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1483 கிலோமீட்டர்ஸ். இது வந்து இட் இஸ் அ டபுள் லேன் எலக்ட்ரிக்கல் ட்ராக். ஸோ டபுள் லேன் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரே ஒரு ரயில்வே லைன் மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே சேர்ந்து இன்னொரு ரயில்வே ட்ராக்கும் இருக்கிறதா வந்துட்டு டபுள் லேன். இந்த வெஸ்டர்ன் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடாரை 2 ரயில்வே லைனை வச்சு தான் வந்துட்டு இதை கட்ட போகிறாங்க. ஸோ இது எங்கேருந்து ஆரம்பித்து எங்கேருந்து முடிய போகுது அப்படின்னா ஸோ மும்பையில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு போர்ட்டிலிருந்து தத்ரி வரைக்கும் வந்து இது இணைக்க போகுது. ஸோ இது இடையில வந்துட்டு எங்கெங்கெல்லாம் பாஸ் ஆகும் அப்படின்னா வடோதரா, அகமதாபாத், பலன்பூர், புலேரா, ரெவாரி. ஸோ இந்த மாதிரி இடங்களெல்லாம் வந்துட்டு க்ராஸ் பண்ணி தான் இந்த டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார்ஸ் இருக்க போகுது. ஸோ இந்த ஈஸ்டர்ன் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடாரில் பார்த்த மாதிரி இந்த வெஸ்டர்ன் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார்லையும் இடையில நிறையா இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய ஃபர்டிலைசர்ஸ், ஃபுட் கிரெயின்ஸ், சால்ட்டு, கோல், அயர்ன் அண்ட் ஸ்டீல், அதுக்கப்புறம் சிமெண்ட், இந்த மாதிரி கூட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னா மிஸ்டீரியஸ் சார்ஸ் லைக் வைரஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம்.
ஸோ இப்போ ரீசெண்டாக சார்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் சைனாவில் அஃபெக்ட் ஆனதுனால அங்கே நிறைய பேர் வந்துட்டு உயிரிழந்திருக்காங்க. ஸோ இந்த சார்ஸ் லைக் வைரஸ் வந்துட்டு ஸோ பீஜிங்கில் ஹுபாயில் அதாவது வுஹான் அந்த ப்ரொவைன்ஸை அதுக்கப்புறம் வந்துட்டு பீஜிங்லேயும் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயில்டான ஒரு அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ புதுசாக கண்டுபிடிச்ச இந்த சார்ஸ் லைக் வைரஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் பிலாங்ஸ் டு த டைப் ஆஃப் கொரோனா வைரஸ். கொரோனா வைரஸ் அந்த ஃபேமிலியை சேர்ந்த ஒரு புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வைரஸ் தான். ஸோ இதில் என்ன எதனால இது வந்துட்டு அவ்வளோ ஒரு பெரிய த்ரெட்டாக கருதுறாங்க அப்படின்னா இது வந்துட்டு சார்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வைரஸ். ஸோ சார்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோமை காஸ் பண்ணக்கூடிய வைரஸை தான் நம்ம சார்ஸ் வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இட் இஸ் ரிலேட்டட் டு தி சார்ஸ் வைரஸ். அதாவது சார்ஸ் வைரஸ் அப்படின்றது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமை அஃபெக்ட் பண்ணும். இதே மாதிரி இப்போ புதுசாக கண்டுபிடிச்ச அந்த வைரஸும் பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதனால் பாதிக்கப்பட்ட நிறைய பேர் வந்துட்டு இறந்து போயிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த சார்ஸ் வந்து எதனால இவ்வளோ ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்குது அப்படின்னா 2002 and 2003 பார்த்தோம் அப்படின்னா சார்ஸு சைனாவை அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அஃபெக்ட் பண்ணப்போ பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 650 பீப்புள் வந்துட்டு இந்த சார்ஸ் வைரஸ்னால உயிரிழந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி மறுபடியும் நிறைய பேர் உயிரிழப்பாங்களோ அப்படின்ற ஒரு அந்த பயம் தான் வந்துட்டு சைனாவில் இப்போ பரவி இருக்கு. ஸோ ஃபஸ்ட் இந்த சார்ஸ் வைரஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ சார்ஸுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம். ஸோ இதனுடைய பேர்லேயே இருக்க மாதிரி அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வைரஸ் தான் இந்த சார்ஸ் வைரஸ் அப்படின்றது. ஸோ இது வந்துட்டு ஒரு கம்யூனிகபிள் வைரல் டிசீஸ். ஸோ கம்யூனிகபிள் அப்படின்னா ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சனுக்கு பரவக்கூடிய ஒரு டிசீஸ் தான் இந்த கம்யூனிகபிள் வைரல் டிசீஸ். ஸோ இந்த சார்ஸ் முதல் முறையாக எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா February 2003 தான் இது வந்துட்டு நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ February 2003 இதை நோட்டீஸ் பண்ண உடனே பார்த்தோம் அப்படின்னா குளோபல் வைடாக ஒரு அவுட் பிரேக்கு இது வந்துட்டு 2003 கொடுத்துருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஆல் ஓவர் தி குளோப் நிறைய பேர் வந்துட்டு இந்த சார்ஸ் வைரஸ்னால அஃபெக்ட் ஆகிருக்காங்க. தட் இஸ் நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, யூரோப், அதுக்கப்புறம் ஏஷியா நிறைய பார்ட்ஸ் வந்துட்டு இதில் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அதில் அஃபெக்ட் ஆன ஒரு கண்ட்ரி தான் சைனா. ஸோ சைனாவில் 2002 and 2003 வந்தப்போ நிறைய பேர் வந்துட்டு இதனால உயிரிழந்திருக்காங்க. ஸோ இந்த சார்ஸ் வைரஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சார்ஸ் வைரஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு பாசிட்டிவ், இது வந்துட்டு கொரோனா வைரஸை சேர்ந்த ஒரு ஃபேமிலி. ஸோ கொரோனா வைரஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா அதில் பாசிட்டிவ் அண்ட் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA வைரஸ் இருக்கும். ஸோ இப்போ வைரஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வைரஸில் 2 டைப்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும். ஒன்று வந்துட்டு டிஎன்ஏவாக இருக்கும், இல்லைன்னா RNAவாக இருக்கும். ஸோ இப்போ டிஎன்ஏ அப்படின்றது என்னென்னா டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். இதுவே RNA அப்படின்றது வந்துட்டு ரைபோ நியூக்ளிக் ஆசிட். இந்த கொரோனா வைரஸில் எந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும் அப்படின்னா RNA வைரஸ் தான் வந்துட்டு இருக்கும். அண்ட் ஆல்சோ இட் இஸ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட். ஒரு வைரஸில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல் டபுள் ஸ்டாண்டர்டாகவும் இருக்கும், அதே மாதிரி சிங்கிள் ஸ்டாண்டர்டாகவும் இருக்கும். இதில் இருக்கக்கூடியது வந்துட்டு சிங்கிள் ஸ்டாண்டர்ட். அண்ட் ஆல்சோ இட் இஸ் அன் என்வெலப்டு கொரோனா வைரஸ். அதாவது மற்ற கொரோனா வைரஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறது தான் வந்துட்டு இந்த சார்ஸ் வைரஸ். ஸோ ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் கொரோனா வைரஸ் வந்துட்டு இந்த சார்ஸ் வைரஸ். ஸோ கொரோனா வைரஸ் யூஸ்வலாக எதை அஃபெக்ட் பண்ணணும் அப்படின்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை காமனாக அஃபெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ இந்த கொரோனா வைரஸுடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஸோ நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு காமன் கோல்டு வரும் இல்லையா, அந்த காமன் கோல்டுக்கு மேஜரான ரீசன் இந்த கொரோனா வைரஸ் தான். ஸோ இந்த கொரோனா வைரஸில் ஒரு டைப் தான் இந்த சார்ஸ் வைரஸ். ஸோ இந்த கொரோனா வைரஸ் வந்ததுக்கப்புறமா என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப ஹை ஃபீவர் இருக்கும், அதுக்கப்புறம் மலைஸ் இருக்கும். ஸோ மலைஸ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஒரு டோட்டல் பாடி டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். ஸோ டோட்டல் பாடி டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்னா ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ கை காலெலாம் வந்துட்டு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும், அவங்களால எந்த ஒரு வேலையுமே வந்துட்டு செய்ய முடியாது. அதுதான் வந்துட்டு மலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்துட்டு சில்ஸ், ஹெட்டேக், மயால்ஜியா, டிசினஸ் அதாவது தலை சுற்றுறது, காஃபு, சோர் த்ரோட் அண்ட் ரன்னிங் நோஸ், இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வரும். அண்ட் ஆல்சோ இது வந்து சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் அப்படின்றதுனால ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அஃபெக்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்துட்டு அதிகமான இந்த ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் எல்லாம் வந்துட்டு வரும். அண்ட் ஆல்சோ ரொம்ப சிவியராக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு வென்டிலேட்டர்ஸுடைய சப்போர்ட் வந்துட்டு கண்டிப்பாக இந்த டிசீஸில் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இதனுடைய எதனால இது வந்துட்டு ரொம்ப சிவியர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10% ஆஃப் கேசஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த டிசீஸ்னால உயிரிழந்துருவாங்க. ஸோ இதனுடைய மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பார்க்கலாம். ஸோ எப்படி இது வந்துட்டு கம்யூனிகபிள் டிசீஸ்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ எப்படி ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சனுக்கு பரவுது அப்படின்றது நம்ம பார்க்கலாம்.
ஸோ முதல்ல வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் கான்டாக்ட், அதாவது அஃபெக்டான ஒரு பர்சனுடைய மியூக்கஸ் மெம்பரனோட கான்டாக்ட் இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு பர்சனுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ அவங்களுடைய ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்ஸ். ஸோ இப்போது ஒருவேளை அந்த சார்ஸ் இருக்கக்கூடிய அந்த பர்சன் தும்முனாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஒரு பர்சனுக்கு அது அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ அவங்க யூஸ் பண்ண ஃபர்மைட்ஸ். ஸோ ஃபர்மைட்ஸ் அப்படின்றது இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்ஸ் படிஞ்ச ஒரு ஆப்ஜெக்டை தான் நம்ம வந்துட்டு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு அவங்க தும்புறாங்க, ஆனால் தும்பும் போது அவங்க கையில் ஒரு கர்ச்சிஃப் இருக்குது அப்படின்னா அந்த கர்ச்சிஃபை வேறு யாராவது யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த சார்ஸ் வைரஸ் அஃபெக்ட் ஆகும். அடுத்து இதனுடைய நேச்சுரல் ரிசர்வாயராக எதை கருதுறாங்க அப்படின்னா ஹார்ஸ் ஷூ பேட்டை தான் நேச்சுரல் ரிசர்வாயராக கருதுறாங்க. ஸோ இந்த சார்ஸ் வைரஸ் அப்படின்றது திடீர்னு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றது வந்துட்டு யாருக்குமே ரொம்ப வருஷம் தெரியாமல் இருந்தது. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க இந்த சார்ஸ் வைரஸோடைய நேச்சுரல் ரிசர்வாயரே வந்துட்டு இந்த பேட்டு தான், இந்த பேட்டுக்கிட்ட இருந்து தான் ஹியூமன்ஸ் வந்திருக்கு அப்படின்றதையே வந்துட்டு ஒரு 2-3 years பேக் தான் வந்துட்டு ரொம்ப ரீசெண்டாக தான் இதை கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஹார்ஸ் ஷூ பேட் இதில் தான் வந்துட்டு இதனுடைய இந்த வைரஸ் நேச்சராக இருக்கக்கூடிய அந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹார்ஸ் ஷூ பேட் தான். ஸோ இந்த சார்ஸ் வைரஸுடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இது லைக் ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸில் ஃபார் ஹார்ஸ் இது வந்துட்டு சர்வை பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்குது. ஒரு வைரஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வைரஸ் வந்துட்டு இட் இஸ் அன் இன்ட்ராசெல்லுலர் பாரசைட். இன்ட்ராசெல்லுலர் பாரசைட் அப்படின்னா ஒரு பர்சன் இல்லைன்னா ஒரு செல்லை அதை அஃபெக்ட் பண்ணிருச்சு அப்படின்னா ஒரு உயிர் உள்ள ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியாவாக இருந்தாலும் சரி, ஹியூமன் பீயிங்ஸாக இருந்தாலும் சரி, அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு உயிருள்ள ஒரு செல்லை அது வந்துட்டு அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா மட்டும்தான் அந்த வைரஸ்னால ரெப்ளிகேட் ஆக முடியும், இல்லைன்னா சர்வைவ் ஆக முடியும். இதுவே ஹியூமன் பாடி இல்லைன்னா வேறு ஒரு செல்லுலேருந்து வெளியே போயிடுச்சு அப்படின்னா அதனால வந்துட்டு ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது, உயிரும் வந்துட்டு வாழ முடியாது. ஆனால் இந்த சார்ஸ் வைரஸ் பார்த்தோம் அப்படின்னா காமனான சர்ஃபேஸஸில் கிட்டத்தட்ட நிறைய ஹார்ஸ் வந்துட்டு இதனால் சர்வைவ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ ஹியூமனுடைய பேஸில் கிட்டத்தட்ட 4 days கிட்டத்தட்ட இதனால் சர்வை பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ பிளாஸ்டிக் சர்ஃபேஸஸில் பார்த்தோம் அப்படின்னா 24 hours இதனால் உயிரோடு இருக்க முடியும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னா நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸினுடைய 15th ரைசிங் டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய பேக்ரவுண்டில் இந்த என்டிஆர்எஃப் பற்றி நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம். ஸோ என்டிஆர்எஃப் அப்படின்றது என்ன அப்படின்னா நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ். ஸோ டிசாஸ்டர் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா. ஸோ டிசாஸ்டர் அப்படின்றது வந்துட்டு மேன்மேட் டிசாஸ்டராகவும் இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு நேச்சுரல் டிசாஸ்டராகவும் இருக்கலாம். ஸோ எந்த விதமான டிசாஸ்டராக இருந்தாலும் அதை வந்துட்டு தடுக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்றது. ஸோ அதாவது 2005 வரைக்கும் நம்மளுடைய கண்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த டிசாஸ்டர்ஸ்லாம் வந்துச்சுன்னா, ஸோ டிசாஸ்டர்ஸ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஸோ எர்த்குவாக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு சுனாமி, சைக்ளோன்ஸ், இது எல்லாமே வந்துட்டு டிசாஸ்டர்ஸ். இந்த டிசாஸ்டர்ஸ்லேருந்து மக்களை நம்ம காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தனிப்பட்ட எந்த ஒரு ஃபோர்ஸுமே 2005 வரைக்கும் நம்மளுடைய நாட்டில் இல்லை. ஆனால் 2005 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டை பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆக்டுக்கு கீழே அமைக்கப்பட்ட ஒரு ஃபோர்ஸ் தான் இந்த டிசாஸ்டர் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்றது. ஸோ இப்போ 2005 வரைக்கும் க்ரியேட் பண்ணாமல் அதுக்கப்புறமா க்ரியேட் பண்ணுறதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய நாட்டில் 2 டிசாஸ்டர்ஸ் வந்துட்டு அடுத்தடுத்து வந்துச்சு. அந்த டிசாஸ்டர்ஸ்னால தான் இது வந்துட்டு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன டிசாஸ்டர்ஸ் அப்படின்னா 1999 ஒடிசாவில் ஒரு சூப்பர் சைக்ளோன் அஃபெக்ட் ஆச்சு. அதனால நிறைய பொருட்சேதங்களும் சரி, உயிர் சேதங்களும் சரி அதிகமாக இருந்தது. அதே மாதிரி குஜராத் எர்த்குவாக் அப்படின்றது 2001 வந்துச்சு. ஸோ இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய உயிர் சேதங்களெல்லாம் இருந்துச்சு. அப்போ தான் கவர்மெண்ட் ரியலைஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ இவ்வளோ உயிர் சேதங்களெல்லாம் இருக்குது அப்படின்னா ஸோ நம்மளுடைய நேஷ்னல் சார்பாக ஒரு டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வேணும், ஒரு பாதுகாப்பு படை அப்படின்றது வேணும். ஸோ இப்போ இந்த இடுபாடுகளில் சிக்கியிருக்கவங்கள நம்ம எடுக்கணும், நம்ம வந்துட்டு காப்பாற்றணும் அப்படின்னா கூட நம்மளுக்காக ஒரு பிரத்யேகமான ஒரு ஃபோர்ஸ் வேணும். அந்த ஃபோர்ஸ் வந்துட்டு நம்ம அமைக்கணும் அப்படின்றதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு ஃபோர்ஸ் தான் இந்த நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்றது. ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2005 கீழே என்னென்ன டிசாஸ்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த டிசாஸ்டர்ஸில் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகளை தீர்க்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த ஸ்பெஷலைஸ்டு ஃபோர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க.
அடுத்து வந்துட்டு இது எதுக்கு கீழே ஆப்ரேட் ஆகுது அப்படின்னா நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அவங்களுக்கு கீழே தான் இது வந்துட்டு செயல்பட்டு இருக்கு. ஸோ இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படின்றத கொண்டு வந்ததுக்கப்புறமா ஒரு டிசாஸ்டர்ஸ் வந்துட்டு பார்த்துக்கிறதுக்காகவே பிரத்யேகமாக ஒரு அத்தாரிட்டி டிசைன் பண்ணாங்க. அந்த அத்தாரிட்டி தான் நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. இந்த அத்தாரிட்டிக்கு கீழே செயல்படுறதா இந்த NDRF. ஸோ இந்த NDRFினுடைய அமைப்பை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நேஷ்னல் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிசாஸ்டர் வருது. அந்த டிசாஸ்டரை தடுக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு ஹெட் இருக்கணும். அந்த ஹெட்டு தான் வந்துட்டு எல்லா டெசிஷன்ஸையும் எடுப்பார். அந்த ஹெட்டினுடைய பெயர் என்ன அப்படின்னா டைரக்டர் ஜெனரல். இந்த NDRF அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு டைரக்டர் ஜெனரல் இருப்பார். இப்போது இந்த டைரக்டர் ஜெனரல் யார் அப்படின்னா ஸ்ரீ SN பிரதான். இவர் வந்துட்டு ஒரு IPS ஆஃபீஸர். ஸோ யூஸ்வலாக IPS ஆஃபீஸரை டெப்யூட் பண்ணி தான் இந்த போஸ்ட்டுக்கு வந்துட்டு போடுவாங்க. இவருக்குன்னு சொல்லி தனியாக ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்போ இவர் போட்டிருக்க அந்த ப்ளூ கலர் யூனிஃபார்ம் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு ஆர்மி பர்சனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த 3 ரேங்க், அதாவது 3 ஸ்டார் ரேங்க்கு அந்த பேட்ச் வந்துட்டு இவருக்கும் கொடுப்பாங்க. ஸோ இந்த NDRF உடைய காம்போசிஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ கரண்ட்டாக நம்மளுடைய நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 12 பட்டாலியன்ஸ் நம்மளுடைய நாட்டில் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த 12 பட்டாலியன்ஸும் வந்துட்டு எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்லேருந்து தான் வந்துட்டு எடுத்திருக்காங்க. அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், இந்த மாதிரி ஃபோர்ஸஸ்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. அதாவது நம்மளுடைய கண்ட்ரியை அஸ் அ ஹோல் இந்தியாவை ஒரு 12 ரீஜன்ஸாக இதை வந்துட்டு டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ரீஜனுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பெட்டாலியனை அந்த இடத்துல வந்துட்டு பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பெட்டாலியன் அப்படின்றது வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸை தான் வந்துட்டு நம்ம பெட்டாலியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த பெட்டாலியனில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக 12 பெட்டாலியனில் ஒவ்வொரு பெட்டாலியனும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்லேருந்து டிரைவ் பண்ணியிருப்பாங்க. 3 பெட்டாலியன் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா BSF, அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லேருந்து. அடுத்து வந்துட்டு 3 பெட்டாலியன் வந்துட்டு ஃப்ரம் தி CRPF, அதாவது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து வந்துட்டு 2 வந்துட்டு CISFலேருந்து, அதாவது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து வந்துட்டு இண்டோ திபெத்தியன் பார்டர் போலீஸ்லேருந்து 2 பெட்டாலியன் எடுத்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ SSB, தட் இஸ் சாஸ்திரா சீமா பால்லேருந்து 2 பெட்டாலியன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ எதுக்காக இந்த மாதிரி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்லேருந்து எடுக்கணும் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ட்ரைனிங் அப்படின்றது ஒரே மாதிரி இருக்கும். ஸோ எந்த ஒரு டிசாஸ்டரை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பர்சன்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையாக அவங்க வந்துட்டு செயல்பட்டாங்கன்னா மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த இடிபாடுகளெல்லாம் வந்துட்டு அகற்ற முடியும். இந்த மாதிரி ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு ஒரே மாதிரியான ட்ரைனிங் இருக்கும். ஸோ ஒரே மாதிரியான கமெண்ட் எல்லாமே கொடுக்குறதுனால இவங்களால ஒரு கோஆர்டினேட்டடாக இவங்களால ஒர்க் பண்ண முடியும். அதனால தான் இந்த மாதிரி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்லேருந்து இந்த பெட்டாலியனை எடுக்கிறாங்க. ஸோ இந்த பெட்டாலியன் ஸ்ட்ரென்த் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு பெட்டாலியனில் பார்த்தோம் அப்படின்னா 1149 பர்சன்ஸ் வந்துட்டு இதில் இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இதில் வந்துட்டு 18 செல்ஃப் கண்டைன்டு ஸ்பெஷலிஸ்ட் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ குரூப்ஸ் இருப்பாங்க. இப்போ இந்த 18 டீம்ஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டீம்லையும் வந்து 45 பர்சனல்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒரு டீமில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸை சேர்ந்து அந்த பர்சன்ஸ் இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இதில் இன்ஜினியர்ஸ், டெக்னீஷியன்ஸ், எலக்ட்ரீஷியன்ஸ், டாக் ஸ்குவாட்ஸ், மெடிக்கல் ஆர் பேராமெடிக்ஸ், இவங்க எல்லாருமே வந்துட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் ரெக்ரூட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால கொடுக்க முடியும். அதனால இந்த பர்சன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அதில் ரெக்ரூட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த NDRFல இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு எல்லாமே எந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படின்னா, ஸோ இப்போ கெமிக்கல், பயாலஜிக்கல், ரேடியோலஜிக்கல் அண்ட் நியூக்ளியர் எமர்ஜென்சிஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் வந்துட்டு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய கண்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா டிசாஸ்டர்ஸ் அப்படின்றது எப்படி வேணால் வரலாம். அதாவது எர்த்குவாக்கில் வரலாம், இல்லைன்னா சுனாமினால, இல்லைன்னா சைக்ளோன்ஸ்னால, எந்த மாதிரி வேணால் ஒரு டிசாஸ்டர் அப்படின்றது வந்துட்டு இருக்கும். இது வந்துட்டு கெமிக்கலாகவும் இருக்கலாம், பயாலஜிக்கலாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பயாலஜிக்கல் நிறைய வந்துட்டு பயோ வார்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா. ஒருவேளை அந்த மாதிரி டிசாஸ்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரி நம்ம மெஷர்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்றதுக்கான ட்ரைனிங் இந்த பர்சன்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ நியூக்ளியர் டிசாஸ்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அணுமின் நிலையமே இருக்கு. அந்த அணுமின் நிலையத்துக்கு ஏதாவது பாதிப்பு வந்துச்சு அப்படின்னா மக்கள் பாதிப்பாகாம இருக்கிறதுக்காக என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்றதுக்கான அந்த சேஃப்டி மெஷர்ஸ், அந்த ட்ரைனிங் வந்துட்டு இந்த பர்சன்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. இந்த பர்சன்ஸ் நம்மளுடைய நாட்டை வந்துட்டு 12 ரீஜன்ஸாக டிவைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. அந்த 12 ரீஜன்ஸில் இந்த பர்சன்ஸை பிளேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு டிசாஸ்டர், அதாவது ரிஸ்க் ஏரியா வந்துட்டு எந்த இடத்துல ரிஸ்க்
எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அந்த ஏரியாஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி அந்த இடத்துல தான் இந்த பர்சன்ஸை பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ எதுக்காக பிளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருவேளை டிசாஸ்டர் வந்துருச்சு அப்படின்னா இந்த பர்சன்ஸ் வேறு இடத்துலேருந்து இங்கே வரதுக்கு எந்த ஒரு டிலேவுமே வந்துட்டு ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பர்சன்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இடங்கள்ல பிளேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இவங்களுடைய இன்னொரு ஒர்க் என்ன அப்படின்னா, மக்கள் மத்தியில் ஒரு டிசாஸ்டர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்படி தான் வந்துட்டு நீங்கள் மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்கான அந்த அவேர்னஸையும் இந்த பர்சன்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ எதுக்காக இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ மக்களுக்கு நம்ம எப்படி ஒரு டிசாஸ்டர்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு முன் அறிவு இல்லாததுனால தான் நிறையா பொருட்சேதமும் ஆகும், அதே மாதிரி நிறைய உயிர் சேதமும் ஆகும். ஆனால் மக்களுக்கு வந்துட்டு நம்ம எஜுகேட் பண்ணிட்டோம், அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பொருட்சேதமாக இருக்கட்டும் இல்லைன்னா உயிர் சேதமாக இருக்கட்டும் நம்மளால் ஓரளவுக்கு இதை கட்டுப்படுத்த முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரி அவேர்னஸை இவங்க கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்றது 2006 இண்டெக்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 lakh பர்சன்ஸை இவங்க வந்துட்டு சேவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ 3100 ஆப்ரேஷன்ஸில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ 6.7 lakh பர்சன்ஸை ஒரு இடத்துலேருந்து, அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இவாக்குவேட் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா ஒரு இடத்துலேருந்து காப்பாற்றியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் இந்த என்டிஆர்எஃப் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4000 வாலண்டியர்ஸ்க்கு அவங்க வந்துட்டு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ பை 2024 நாங்கள் வந்துட்டு 70,000 வாலண்டியர்ஸ்க்கு நாங்கள் வந்துட்டு ட்ரைனிங் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னா, K4 மிசைல் டெஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ரீசெண்டாக அண்டர் கிரவுண்ட்லேருந்து ஒரு மிசைலை ஃபயர் பண்ணியிருக்காங்க. அந்த மிசைல் பேர் தான் வந்துட்டு இந்த K4 மிசைல் அப்படின்றது. ஸோ இதனுடைய பேக்ரவுண்டில் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த மிசைல் டைப் என்ன அப்படின்னா, இட் இஸ் அ பேலிஸ்டிக் மிசைல். ஸோ ஒரு மிசைல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மிசைல் ஒன்று பேலிஸ்டிக் மிசைலாக இருக்கும், அப்படி இல்லைன்னா வந்துட்டு க்ரூயிஸ் மிசைலாக இருக்கும். ஸோ இந்த பேலிஸ்டிக் மிசைல் ஒரு டைப் தான் இந்த K4 மிசைல் அப்படின்றது. ஸோ எங்கே இந்த டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆந்திர பிரதேஷ் ஆஃப் கோர்ஸில் இந்த டெஸ்ட்டை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மிசைலை டிசைன் பண்ணி டெவலப் பண்ணது யார் அப்படின்னா நம்மளுடைய DRDO, தட் இஸ் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்டல் ஆர்கனைசேஷன். இது வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னா 3500 கிலோமீட்டர்ஸ். அதாவது நம்ம ஃபயர் பண்ணதுலேருந்து 3500 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இந்த மிசைல்னால இது வந்துட்டு போகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இப்போ தண்ணிக்குள்ளே இருந்து ஒரு மிசைல் நம்ம ஃபயர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பேஸ் வேணும். அந்த பேஸ் வந்து என்ன அப்படின்னா ஒரு சப்மரைன். ஸோ நம்மளுடைய இந்தியாவில் எந்த சப்மரைன்லேருந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா INS அரிஹந்த்லேருந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த INS அரிஹந்த் அப்படின்றது இண்டிஜீனஸாக டெவலப் பண்ண ஒரு சப்மரைன். அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு ஒரு நியூக்ளியர் கிளாஸ் பவர்டு சப்மரைன். ஸோ நியூக்ளியர் கிளாஸ் பவர்ட் சப்மரைன் அப்படின்றது என்னென்னா, ஸோ கன்வென்ஷனலாக மற்ற சப்மரைன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா டீசல் இல்லைன்னா எலக்ட்ரிக் என்ஜின்ஸில் ஓடக்கூடிய சப்மரைன்ஸாக இருக்கும். ஆனால் முதல் முறையாக நம்மளுடைய கண்ட்ரியில் யுரேனியம் ஃபியூவலை யூஸ் பண்ணி நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்னால ப்ரொப்பல் பண்ணக்கூடிய ஒரு சப்மரைன் தான் இந்த INS அரிஹந்த். இந்த INS அரிஹந்த்லேருந்து ஷூட் பண்ண ஒரு மிசைல் தான் இந்த K4 மிசைல். ஸோ இப்போ நம்மளுடைய நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா 2 அண்டர் கிரவுண்ட் மிசைல்ஸை டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த அண்டர் கிரவுண்ட் மிசைலில் ஒரு மிசைல் தான் இந்த K4 மிசைல். ஸோ இன்னொரு மிசைலுடைய பெயர் என்ன அப்படின்னா BO5. ஸோ இந்த BO5னுடைய அந்த ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர்ஸ். ஸோ இதுவே K4 மிசைலுடைய ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 3500 கிலோமீட்டர்ஸ். ஸோ இந்த மிசைலினுடைய ஸ்பெஷாலிட்டி பார்க்கலாம். ஸோ மிசைலினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இதில் சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது ஒரு மிசைல் அப்படின்றது என்ன அப்படின்னா டார்கெட்டடாக நம்ம ஒரு இடத்த டார்கெட் பண்ணுவோம், அந்த இடத்துல கரெக்டாக போய் ஹிட் ஆகுறது தான் வந்துட்டு மிசைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனுடைய ட்ரெஜெக்டரி வந்துட்டு டிஃபைன் பண்ணியிருக்கதான் வந்துட்டு ஒரு மிசைல். ஸோ அப்போ அந்த மிசைலுடைய ப்ரெசிஷன் எப்படி இருக்குது, ஸோ நம்ம ஃபயர் பண்ணதுலேருந்து கரெக்டாக எந்த இடத்துல போய் அது ஹிட் பண்ணுது அப்படின்ற அந்த ப்ரெசிஷனை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா த்ரூ சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி. அதாவது ஒரு மிசைலினுடைய ரேடியஸை குறிப்பிடுவாங்க. ஒரு மிசைலினுடைய ரேடியஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரொம்ப கம்மி. ஸோ எந்த அளவுக்கு இந்த சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி கம்மியாக இருக்கும் அந்த அளவுக்கு ப்ரிசிஷன் ஹையாக இருக்கும். ஸோ இந்த மிசைலினுடைய ரேடியஸ் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 14 மீட்டர்ஸ் இல்லைன்னா கம்மியாக இருக்கும். அதனால் இதனுடைய ப்ரெசிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெசிஷன் சைனீஸுடைய மிசைல்ஸில் கூட அந்தளவுக்கு இல்லை.
ஸோ அடுத்து நம்ம நியூக்ளியர் ட்ரையட் பற்றி பார்க்கலாம். ஸோ நியூக்ளியர் ட்ரையட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ அதாவது ஒரு நியூக்ளியர் வெப்பனை நம்ம வந்துட்டு ஃபயர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபயரிங்கான பிளாட்ஃபார்ம், அதாவது லேண்ட்லேருந்து நம்ம ஃபயர் பண்ணலாம், அதே மாதிரி நம்ம ஏர்க்ராஃப்ட்லேருந்து நம்மளால் ஃபயர் பண்ண முடியும், அதே மாதிரி நம்ம அண்டர் வாட்டர்லேருந்து நம்மளால் ஃபயர் பண்ண முடியும். இதை வந்துட்டு நம்ம நியூக்ளியர் ட்ரையட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது நவம்பர் 2018 பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்தியா இந்த நியூக்ளியர் ட்ரையடில் ஜாயின் ஆச்சு. ஸோ எப்போ ஜாயின் ஆச்சு அப்படின்னா, தட் இஸ் INS அரிஹந்த் அதனுடைய ஃபஸ்ட்டு டிட்டரன்ஸ் பேட்ரோவில் நடத்தினப்ப நம்மளுடைய இந்தியாவும் இந்த நியூக்ளியர் ட்ரையடில் ஒன் ஆஃப் த கண்ட்ரியை வந்துட்டு என்டர் ஆகிட்டாங்க. ஸோ மற்ற எந்த கண்ட்ரீஸ் கிட்ட இந்த நியூக்ளியர் ட்ரையட் இருக்குது அப்படின்னா US, ரஷ்யா, ஃப்ரான்ஸ், UK அண்ட் சைனா. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அதாவது அவங்களுடைய லேண்ட்லேருந்து அவங்களால மிசைல்ஸை ஃபயர் பண்ண முடியும், அதே மாதிரி ஒரு ஏர்க்ராஃப்ட்லேருந்து ஃபயர் பண்ண முடியும், ஒரு சப்மரைன்லேருந்து இவங்களால வந்துட்டு ஃபயர் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த INS அரிஹந்த் பற்றி பார்க்கலாம். ஸோ INS அரிஹந்த் அப்படின்றது வந்துட்டு ஒரு சப்மரைன். ஸோ முன்னாடியே பார்த்த மாதிரி இது வந்துட்டு ஒரு நியூக்ளியர் பவர்டு சப்மரைன். ஸோ இதில் வந்துட்டு என்ன ஃபியூவல் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா யுரேனியம் ஃபியூவலை இதில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு ஒரு 83 மெகாவாட்ஸ் ப்ரெஷரைஸ்ட் லைட் வாட்டர் ரியாக்டர் வந்துட்டு இதில் இருக்கும். ஸோ இந்த ரியாக்டர் இந்த ரியாக்டருடைய ப்ரொபல்ஷன் மூலியமாக தான் இது வந்துட்டு மூவ் ஆகுது. ஸோ இந்த INS அரிஹந்தில் பார்த்தோம் அப்படின்னா லைக் 4 வெர்டிக்கல் லான்ச் டியூப்ஸ் இருக்கும். அந்த டியூப்ஸில் நம்மளால் வந்துட்டு ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு 12 மிசைல்ஸும் நம்மளால் லான்ச் பண்ண முடியும். சின்ன சின்ன மிசைல்ஸாக இருந்தால் 12 மிசைல்ஸை நம்மளால் லான்ச் பண்ண முடியும். அதாவது ஒரு டியூபுக்கு 3 மிசைல்ஸ் வீதம் நம்மளால் லான்ச் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா பெரிய பெரிய மிசைல்ஸ் 4 மிசைல்ஸ் வந்துட்டு நம்மளால் லான்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ சின்ன மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா K-15 மிசைல்ஸ். ஸோ இந்த K-15 மிசைல்ஸ் 3 மிசைல் ஒரு லான்ச் அந்த டியூப்பில் 3 மிசைல்ஸ் வந்துட்டு நம்மளால் வைக்க முடியும். ஸோ 4 லான்ச் டியூப்பில் கிட்டத்தட்ட 12 K-15 மிசைல்ஸை நம்மளால் லான்ச் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னா, இரவாடி டால்ஃபின் சென்சஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த இரவாடி டால்ஃபின் சென்சஸ் அப்படின்றது ஆனுவல் 1 டே, அதாவது வருஷத்தில் ஒரு நாள் நடத்தக்கூடிய ஒரு சென்சஸ் தான் இந்த இரவாடி டால்ஃபின் சென்சஸ். ஸோ இதை இப்போ நடத்தியிருக்காங்க. ஸோ இதனுடைய பேக்ரவுண்டில் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இது யார் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிலிக்கா வைல்ட் லைஃப் டிவிஷன் அண்ட் சிலிக்கா டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து கண்டக்ட் பண்ண ஒரு சென்சஸ் தான் இந்த இரவாடி டால்ஃபின் சென்சஸ் அப்படின்றது. ஸோ இது எந்தெந்த லொக்கேஷன்ஸில் இந்த சென்சஸ் நடத்தியிருக்காங்க அப்படின்னா, சிலிக்கா பிராக்கிஷ் வாட்டர் லேக், அதாவது பூரியில் இருக்கக்கூடிய சிலிக்கா பிராக்கிஷ் வாட்டர் லேக்கில், அண்ட் ஆல்சோ கெஹிர்மாதா மெரைன் சாங்சுரியில் இது நடத்தியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கேந்திரபரா, அதாவது ஒடிசாவில் இருக்கக்கூடிய கேந்திரபரா டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பெத்ரகனிகா நேஷனல் பார்க்லேயும் இதை வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பராதீப்பில் இருக்கக்கூடிய குஜாங் ரேஞ்ச்லேயும் இந்த சென்சஸை நடத்தியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த இரவாடி டால்ஃபின் சென்சஸ் அப்படின்றது வெறும் சிலிக்கா லேக்கில் மட்டும்தான் வந்துட்டு பண்ணுவாங்க. ஆனால் சின்ஸ் 2015 பார்த்தோம் அப்படின்னா இப்போ முன்னாடி சொன்னால் அந்த மற்ற ஏரியாஸ்லேயும் இந்த சென்சஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்காக இந்த சென்சஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு டால்ஃபினுடைய ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்காக. அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இது எப்படி மைக்ரேட் ஆகுது, இதனுடைய மைக்ரேட்டரி பேட்டர்ன் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு சென்சஸாக தான் வந்துட்டு இந்த இரவாடி டால்ஃபின் சென்சஸ் இருக்குது. ஸோ இதனுடைய எஸ்டிமேட்டட் பாப்புலேஷன், ஸோ இந்த கணக்கெடுப்பில் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஸோ இதனுடைய அதாவது கிட்டத்தட்ட 133 172 வரைக்கும் வந்துட்டு இதனுடைய பாப்புலேஷன் இருக்குது அப்படின்றத இந்த சிலிக்கா டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சென்சஸ் யூஸ்வலாக எப்படி எடுப்பாங்க அப்படின்னா த்ரூ பைனாகுலர்ஸ். ஸோ பைனாகுலர்ஸ் வச்சு பார்த்து வந்துட்டு இவ்வளோ இருக்குது அப்படின்றத கணக்கெடுப்பாங்க. அடுத்து வந்துட்டு யூஸிங் ஹைட்ரோஃபோன்ஸ். ஸோ ஹைட்ரோஃபோன்ஸ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா தண்ணிக்குள்ளே விடக்கூடிய ஒரு டிவைஸ். அந்த டிவைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ தண்ணிக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற அந்த சவுண்டை கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். இந்த டிவைஸை யூஸ் பண்ணியும் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது அப்படின்றத வந்துட்டு டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சவுண்டை இது கிராப் பண்ணி எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை இதை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ இதை வச்சு எவ்வளோ டால்ஃபின்ஸ் அந்த இடத்துல இருக்குது அப்படின்றத நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் இந்த இரவாடி டால்ஃபின்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இரவாடி டால்ஃபின்ஸுடைய IUCN ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் என்டேஞ்சர்ட். ஸோ இதனுடைய ஹேபிட்டட் எங்கே இருக்கும் அப்படின்னா, ஸோ வெறும் ஓஷன்ஸில் மட்டும் இருக்கும் அப்படின்றது கிடையாது. ஸோ இது வந்துட்டு லேக்ஸ், ரிவர்ஸ், எஸ்யூரிஸ், கோஸ்ட் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இதனுடைய ஹேபிட்டட் இருக்குது.
ஸோ இந்தியா மட்டும் இல்லாமல் வேறு எந்த கண்ட்ரீஸில் இந்த இரவாடி டால்ஃபின்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ சவுத், அதுக்கப்புறம் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இந்த இரவாடி டால்ஃபின்ஸ் இருக்குது. ஸோ இது எதுக்காக இரவாடி டால்ஃபின்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா, அதிகமாக மியான்மரில் இருக்கக்கூடிய இரவாடி ரிவரில் அதிகமாக காணப்படுறதுனால இதை இரவாடி டால்ஃபின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் எந்தெந்த மாதிரியான ரிவர்ஸில் இது இருக்கும் அப்படின்னா, மியான்மரில் இருக்கக்கூடிய இரவாடி ரிவரில் இது இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்தோனேஷியன் போர்னியோவில் இருக்கக்கூடிய மகாக்கம் இந்த ரிவர்லேயும் இது வந்துட்டு இருக்கும். அண்ட் ஆல்சோ மெக்காங் ரிவர்லையும் இது வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த அதிகமாக இந்த இரவாடியோடைய பாப்புலேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, பங்களாதேஷில் தான் வந்துட்டு அதிகமாக இதனுடைய பாப்புலேஷன் வந்துட்டு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.